புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் தேர்தல் வியூகங்கள், தொகுதி பங்கீடுகள், யார் யாருடன் கூட்டணி, எந்த கட்சியோட கூட்டணி சேரலாம் இப்படின்னு பல்வேறு வியூகங்கள் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக ஒரு பக்கம் அவர்கள் 7 மண்டல பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறாங்க. அந்த 7 மண்டல பொறுப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு தேர்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக தொடர்ந்து நாம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல திமுக தீவிரம் காட்டுறாங்க. அவங்க களப்பணி இப்போவே தொடங்கிட்டாங்க. இந்த சூழலில் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுகிறாரா? அதிமுக பாமக ஏற்கனவே கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடி பார்த்தா அவருக்கு கூட்டணியில் முழு திருப்தியே இல்லைங்கிற ஒரு நிலை எல்லாராலையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது விஜய் அவர்களை தாவேக்காவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணுங்கிறதுல பெரிய அளவில் முனைப்பு காட்டின எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு பல்வேறு ஆஃபர்களையும் கொடுத்தாரு. இத்தனை தொகுதிகள் தரேன், தேர்தல் செலவுகளை பார்த்துக்கிறேன், நம்ம அந்த அதிகாரத்தை வென்றால் நம்ம என்னென்ன துறைகளை பிரித்து கொள்ளலாம், யார் எந்த பதவியில் இருக்கலாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போது நம்ம கூட்டணியை அமைச்சு கொள்ளலாம், அதுக்கான உறுதியான செயல்பாடுகள் நம்ம அந்த ஒரு வடிவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய ஆஃபர்களை விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் அவர் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தனி ரூட்டில் போகக்கூடிய ஒரு சூழலில் எங்களுக்கு கூட்டணி அப்படின்ற வருகிற போது அது நாங்கள் யாருடனும் கூட்டணி கிடையாது, தாவேக்காவை தலைமையேற்று வரக்கூடியவர்கள் தான் நாங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம், நாங்கள் இன்னொரு கட்சிக்கு இன்னொரு கூட்டணியில் நாங்கள் இணைய போகிறது இல்லை, கூட்டணி தலைமையே எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அந்த ஸ்டாண்ட் எடுத்து முன்னெடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இப்போ விஜய் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் வர்றதுங்கிறது சிக்கலாக இருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்க தனி கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க, தலைமையை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் தாவேக்கா கூட்டணிக்கு போகணுமே தவிர தாவேக்கா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல்வேறு ஆஃபர்கள், தேர்தல் பணி நேரத்தில் செலவுகள், தொகுதி பங்கீடு, தொகுதியில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஒரு 60 தொகுதிக்கு மேலே நான் கொடுக்குறேங்கிற உத்தரவாதம், இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முன்வந்திருந்தாலும் அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டார், ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் எதற்காக அப்படின்னா அந்த கூட்டணியே நம்ம உருவாக்கக்கூடாதுங்கிற அந்த முடிவு வருவதற்காக அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவான இந்த சூழலில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டணி மீது திருப்தி இல்லைங்கிறதுனால மீண்டும் விஜய் அவர்களை எதிர்பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி. மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுகிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஒன்றிணைய போகிறதா? வேறு வழி இல்லாமல் மற்ற எந்த கட்சியுமே எடப்பாடி பழனிசாமியை நம்பியோ இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை நம்பியோ வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஓரளவுக்கு வரத்தான் செய்யும். தற்போது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. சரிங்க, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு 150, உங்களுக்கு 84, இப்போ ஓகேவா சொல்லுங்க, டீல் ஓகேவா? ஏற்கனவே விஜய் அவர்கள் அதற்கு முன்பாக முடிவு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். 50-50னா சொல்லுங்க, இப்போ தொகுதிகளில் 50%, ஆட்சி அதிகாரத்தில் 50%, இதுக்கு ஓகேவா அப்படின்னு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு ஏற்கனவே விஜய் தரப்புலேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்த சூழலில் தற்போது அதற்கு வேலைக்கு ஆகுது, 50-50 வேலைக்கு ஆகுதுங்க, எங்களுடைய கட்சி பெரிய கட்சி, எங்களுடைய சீனியர்கள்லாம் அதிக அளவில் இருக்கிறாங்க, 50-50க்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்கினாலும் என் கூட இருக்கிற எந்த சீனியர்களும் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களோ ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 150க்கு 84, அதாவது அதிமுக 150ம் 84 தொகுதிகள் தாவேக்கா கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியில் தேமுதிக பாமக இவர்களை ஒன்றிணைக்கணும். கடைசி 2-3 மாதங்கள் நெருங்குகின்ற பொழுது விசிகாவையும் கடைசி நேரத்தில் கொண்டு வரணும். இதுதான் அதிமுகவுடைய அஜெண்டாவாக இருந்தாலும் இந்த அஜெண்டா ஏற்கனவே விஜய் அவர்கள் போட்டுட்டார். விஜய் அவர்கள் நாங்கள் கூட்டணியில் ஃபார்ம் பண்ணுறோம், அதில் தேமுதிக உறுதியாக இணைகிறது, பாமக உறுதியாக இணைகிறது, மற்ற கட்சிகளும் உறுதியாக இணைகின்ற போது அதிமுக சேர்ந்து நம்ம மெகா கூட்டணி உருவாக்கலாங்கிறதுல
விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் ஒரு அடுத்த கட்ட முயற்சியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமி லேட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு வருவதில் தாமதம் ஒரு சிக்கல் அங்கே இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணியில் போய் இணைவதில் எந்த சிக்கலும் இல்லை. அந்த தொகுதி பங்கீடுகளில் தான் சிக்கல் இருக்கும். அந்த தொகுதி பங்கீடுகளில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வருகின்ற போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக அமைக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றி கூட்டணியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சாதித்தே ஆக வேண்டும், அந்த முதல்வர் நாற்காலியை பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல பெரிய தீவிரம் காட்டக்கூடிய விஜய் அவர்கள் இந்த 50-50 டீல் எல்லாம் வேணாங்க, எனக்கு 150 உங்களுக்கு 84 இது ஓகேவான்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. இந்த ஆஃபரை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதுல பெரிய குழப்பமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூட்டும் அவர் தனி ரூட்டாக இருக்கிறது. அந்த ரூட்டில் யார் வராங்களோ அவர்களை இணைத்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக காய நகர்த்தக்கூடிய தாவேகா அந்த கூட்டணி பலத்தில் பாமகவும் தேமுதிக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடைசி ஒரு ட்விஸ்டாக விசிகாவும் அதில் இணையலாம்ட்டு எத்தனை இணையலாம் போடலாமோ அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் யாரோட மாறுவாங்க, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறது, தேர்தல் நெருங்குற ஆரம்பத்தில் தேர்தல் பணி ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, தேர்தல் நெருங்குற நேரத்தில் வேற ஒரு கூட்டணியில் அந்த கட்சி இருக்கும். இதெல்லாம் காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான கூட்டணி பேரங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்து கட்சிகளும் பெரிய அளவில் போட்டிருந்தா கூட மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இங்கே இருக்குது. அந்த அழுத்தத்தில் யார் யார் மெகா கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சி இணையும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள் ஓரங்கட்டப்படுகிறாரா அல்லது அதிமுக ஒன்றிணைக்க போகிறாரா இல்லை விஜய் அவர்களுடன் அதிமுகவை இணைக்கப் போகிறாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறதா, அதாவது தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்குங்கிறது மிக முக்கியமானது. அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி சொல்றத ஆமாசாமி ஓகேன்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் தொண்டர்கள் அப்படி கிடையாது. நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் தொண்டர்கள் நேரில் பார்க்க முடியாது. அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றியா தோல்வியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.